படிக்கும் குழந்தைகளுக்கு மீன் உணவு ஒரு மிகச்சிறந்த உணவு. அதிலுள்ள DHA சத்து மூளை வளர்ச்சிக்கு சிறந்தது. மீன் எண்ணெயில் அந்த DHA சத்து இருப்பதால் மீன் எண்ணெய் சாப்பிடுவது நல்லது. மீனில் நேரடியாக கிடைக்கும் DHA வெஜிடேரியன்ஸ்க்கு ஃபிளாக்ஸ் சீடில் கிடைக்கிறது. படிப்பில் கொஞ்சம் மந்தமான நிலை உள்ள குழந்தைக்கு வல்லாரை கீரையை சட்னியாக செய்து கொடுக்கலாம். அதனால்தான் அந்த கீரைக்கு ஞானவள்ளி கீரை என்று பெயரும் உண்டு. நீர் பிரமித்தண்டு என்னும் மூலிகையை உணவில் சேர்க்க மூளையின் செயல்திறன் கூடுவதை ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. நல்ல புத்திசாலியாக இருக்க குழந்தைக்கு நல்ல தூக்கமும் நல்ல உடல் உழைப்பும் அவசியம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு உடலை வளர்க்கும் குழந்தையால் அறிவுத்திறனை பெருக்க இயலாது. தினசரி காலையில் காய்ந்த அத்தி, பேரீச்சையை சாப்பிட சொல்ல வேண்டும். கூடவே ஏதேனும் ஒரு பழத்துண்டு தினசரி இருக்க வேண்டும். மாலையில் 5 to 10 கிஸ்மிஸ் பழங்களை கொடுக்க வேண்டும். இனிப்பு பண்டங்கள் அதிகம் சாப்பிட்டால் அது தூண்டும் இன்சுலின் அதிகப்பட்ட நிலையில் மூளையின் செயல்திறன் குறைவதை தற்போது கண்டறிந்துள்ளனர். இனிப்புகளை வெள்ளை சர்க்கரையை முடிந்த அளவு குறைக்க வேண்டும். இனிப்பு தேவைப்படும் பொழுது லோ கிளைசெமிக் தன்மையுடைய தேனோ அல்லது பனங்கருப்பட்டியோ பயன்படுத்துவது நல்லது. சாக்லேட் இனிப்புகளின் மீதான பிடித்தத்தில் இருந்து பழங்களில் விருப்பத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். இது போன்ற தகவல்களுக்கு உணவு அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.